ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஃபார்மகாலஜி. ஸோ கண்டென்ட். ஸோ ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம உடம்புல எப்படி நடக்குது அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா, இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஒரு ட்ரக் வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறது, ஓகேவா? ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட் இங்கே பிளட் அண்ட் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்து தான் நம்ம கான்செப்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, அதாவது அதோட இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்ஷன், டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா ஃப்ரம் பிளட். ஸோ பிளட்லேருந்துனா கேப்லரி வால்ஸுக்கு போகும். கேப்லரி வால்ஸ்லேருந்து இசிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஸோ அங்கேருந்து டிஷ்யூ செல் மூலமாக ஐசிஎஃப்க்கு போகும், அதாவது இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், ஓகே. அண்ட் அனதர் ஒன் இஸ் வேரியஸ் டிஷ்யூக்கு போகுதுன்னா போன் டிஷ்யூலேருந்து ஸ்கெலிட்டன் மசில், அங்கேருந்து எபிதீலியல் டிஷ்யூக்கு வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரக் வந்து அப்சர்வ் ஆகும், ஓகே. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பெர்மியபிலிட்டி ஆஃப் அ ட்ரக், ஓகே. தென் ஆர்கன் டிஷ்யூ சைஸ் பொறுத்து இருக்குது. ப்ரிஃப்யூஷன் ரேட், பிளட் எந்த அளவுக்கு ப்ரிஃப்யூஷன் ஆக பொறுத்து இருக்குது. அண்ட் பைண்டிங் ஆஃப் அ ட்ரக் டு த டிஷ்யூ காம்பனண்ட் அண்ட் மைசிலினியஸ். 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேக்டராக பார்க்கலாம், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கோ-கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ட்ரக். மாலிகுலர் சைஸ். ஸோ மாலிகுலர் சைஸ் வந்துட்டு லார்ஜாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும், ஸ்மாலாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். பிகே, பிஹெச் ஆஃப் த பிளட். ஸோ பிஹெச் ஆஃப் த பிளட்டும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதோட ரெண்டு பிஹெச்சுமே வந்து ப்ளே ஆன இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டிகிரி ஆஃப் அயனைசேஷன், அன்அயனைஸ்ட் ட்ரக் வென் கம்பேர்ட் டு அயனைஸ்ட் ட்ரக்கோட அன்அயனைஸ்ட் ட்ரக் தான் வந்து டிஃப்யூஸ் ஆகும் ஈஸியாக. தென் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு ஹை பீக் கேபி வேல்யூ இருந்தால் அது வந்து நல்ல லிப்பிட் சாலிபிள் ட்ரக்காக இருக்கும், இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போனா ட்ரக் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் இட்ஸ் மே அக்யூமுலேட் ஆனால் டாக்ஸிசிட்டி ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது லோ பிகேஏ, இப்போனா என்ன அர்த்தம், வாட்டர் சாலிபிள் ட்ரக். ஸோ மெம்ப்ரெயின் பெர்மிஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் அனஸ்தட்டிக்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து அதனால தான் வந்து ட்ரக்குன்னு வந்து நம்மளுக்கு ரேப்பிட் ஆக்ஷன் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் அதில் 3 ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் பேரியர், என்னென்ன ஃபிசியாலஜிக்கல் பேரியர்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் கேப்லரி எண்டோதீலியல் பேரியர். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் ட்ரக்கெல்லாம் ஈஸியாக வந்து டிஃப்யூஸ் பண்ணிடும். தென் ரெண்டாவது சிம்பிள் செல் மெம்பரின் பேரியர், லிப்பிட் சாலிபிள் ட்ரக்லாம் ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகிடும். தேர்ட், பிளட் பிரெயின் பேரியர். ஸோ இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான், ஓகேவா. ஸோ ஹைலி ஸ்பெஷலைஸ்டு இந்த இந்த பேரியர் இருக்குது எண்டோதீலியல் செல். ஸோ மெயின் பேரியர் செல்ஸ் இருக்கும் அண்ட் டைட் ஜங்ஷன்ஸ் இருக்கும். நான் இமேஜில் காட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைட் ஜங்ஷன் செல் ப்ரோட்டீன் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டக்குன்னு வந்து பாஸ் பண்ண விடாது, ஓகே. see this image. பிளட் ஹைலி லிப்பிட் சாலிபிள் ட்ரக் மட்டும்தான் போகுது, எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிடை தாண்டி. டைட் ஜங்ஷன்ஸ் இருக்குது, கேபிட்டல் எண்டோதீலியல் செல்ஸ் இருக்குது. So blood-brain barrier is present between delicacy of nerve tissue to avoid chemical and pathogens. போகாமல் இருக்க ஒரு டெலிகேட்டான நர்வ் டிஷ்யூவால் ஆகிருக்கு. லிப்பிட் சாலிபிள் மட்டும்தான் போகும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரக் எதுனா சாலிபிள் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும்னா டிஎம்எஸ்ஓ, அதாவது டைஹைட்ரோபைரிடின் ரிடாக்ஸ் சிஸ்டம், அந்த மாதிரி எதனா ஒரு ஏஜெண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு அதோட பெர்மியபிலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா. செகண்ட், அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் பேரியர். அதாவது இது வந்து ஒரு செலக்டிவ் பேரியர் தான். த மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் பிளட் டு செரிப்ரோ ஃப்ளூயிட் வந்து நம்ம போகணும், ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு காரிடியால் எபிதியல் செல்ஸ் இருக்குது, டைட் ஜங்ஷன்ஸ் இருக்குது, கேப்லரிஸ் இருக்குது. இங்கேயும் லிப்பிட் சாலிபிள் ட்ரக் ஸ்மால் சப்ஸ்டான்சஸ் தான் போகும். சம் அயான்ஸ் நியூட்ரியன்ஸ் வேணால் டிரான்ஸ்போர்ட்டர் மூலமாக போகலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஃப், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட டயக்ராம். ஸோ அதே மாதிரி தான் ட்ரக் வந்துட்டு என்ன ட்ரக் டிஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டயக்ராமில் போட்டிருக்கேன், ஓகே.
இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளட் பிளாசண்டா பேரியர். பிளட் பிளாசண்டா பேரியர் வந்து இதுவும் செலக்டிவ் பேரியர் தான். ஸோ மெட்டர்னல் பிளட்டுக்கும் ஃபீட்டல் பிளட்டுக்கும் வந்து சம் சப்ஸ்டன்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். லிப்பிட் soluble ட்ரக், ஸ்மால் மாலிகுல், ஆக்சிஜன், நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எத்தனால் ஆன்டிகன்வல்சன்ட் ட்ரக்கும் வந்து இதில் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டயக்ராமில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ மெட்டர்னல் பிளட் அந்த எப்படி வெயின்ஸ் இருக்குது, இட்ஸ் செப்பரேட்டட் பை மெயின்லி ஒரு பேரியர் ஒன்று இருக்குது. ஒன் செக். ஸோ இது செப்பரேட் பண்ண மெயின்லி ஒரு பேரியர் இருக்கும். அந்த பேரியர் தான் வந்துட்டு இதை செப்பரேட்டே ஆகும். ஓகேவா? ட்ரோபோபிளாஸ்டிக் டிஷ்யூ அதான் வந்து செப்பரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம மதரோட அண்ட் ஃபீட்டலோட வெயின்ஸை செப்பரேட் பண்ணுறது டயக்ராமில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த பேரியரில் லிப்பிட் soluble ஸ்மால் மாலிகுல்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் மட்டும்தான் வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்து நம்ம 2 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஒரு ட்ரக்ஸ் பற்றி, இன்னொன்று வந்து நம்ம பிளட் பிரெயின் பேரியர்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? தென் வந்துட்டு ஆர்கன் டிஷ்யூ சைஸ் அண்ட் பர்ஃபியூஷன் சைஸ். ஸோ ஆர்கன் வித் ஹை பிளட் ஃப்ளோ, பிரெயின், லிவர், கிட்னி, ஹார்ட்லாம் வந்து ட்ரக் ரேப்பிடாக போகும். இதே வந்து லோ பிளட் ஃபேட்டு போனுக்குலாம் கம்மியாக போகும். ஷாக் ஹார்ட் ஃபெயிலியரில் டிஸ்ட்ரிபியூஷனே இருக்காது. நம்பர் தேர்ட் ஒன், பைண்டிங் ஆஃப் ட்ரக் டு த பிளட் அண்ட் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் டிஷ்யூ. இப்போ பிளாஸ்மா ப்ரோட்டீன் ட்ரக்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரக்கு வந்துட்டு நம்ம உடம்புல ஆல்புமின், இந்த ஆல்ஃபா 1 அசிட்டிக் கிளைகோபுரோட்டீன் இருக்கும். ஸோ ஆல்புமின் வந்து அசிட்டிக் ட்ரக்ஸை பைண்ட் பண்ணும். ஆல்ஃபா 1 அசிட்டிக் கிளைகோபுரோட்டீன் வந்து பேசிக் ட்ரக்கை வந்து பைண்ட் பண்ணும். ஸோ ஃப்ரீலி அன்ரவுண்டட் ட்ரக் மட்டும்தான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவாக இருக்கும். ஹைலி ப்ரோட்டீன் ட்ரக்னால் வந்துட்டு நமக்கு லெஸ் அண்ட் ட்ரக் அவைலபிள் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லிவர் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆல்புமின் இருக்கா. ஸோ ஃப்ரீ ட்ரக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னா ட்ரக் வார்ஃபாரின், ஃப்ரூசிமை, டயசெப்பம்லாம் வந்து நம்மளுக்கு பயோஅபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும், அதனால் பயோஅபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே. தென் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் டிஷ்யூவில் ஃபர்ஸ்ட் கிட்னி, லிவர், கிட்னி, லங்ஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ ஸ்மாலர் த சைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிளாஸ்மா ப்ரோட்டீன்றது வந்து ரிவர்சபிள் தான் நம்மளுக்கு. ஸோ இதில் ஒரு 4 சைட்ஸ் இருக்கும். வார்ஃபாரின் சைட், டயசெட்ரம் சைட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஜிடாக்சின் சைட்டு, தேர் ஸோ மெனி சைட்ஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு. தென் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, லிப்போ ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட் ட்ரக்ஸில் பைண்ட் ஆகும். குளோபுலின்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸில் வந்துட்டு பைண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒன் செகண்ட் ஐ எக்ஸ்பிளைன் தட். ஆல்புமின் வந்து அசிட்டிக் ட்ரக்ஸோட பைண்ட் ஆகுதா, ஆல்ஃபா 1 அசிட்டிக் ஆசிட் கிளைகோபுரோட்டீன் வந்து பேசிக் ட்ரக்ஸோட பைண்ட் ஆகுதா, அதே மாதிரி லிப்பிட் ட்ரக்ஸ் வந்து லிப்பர் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகும். குளோபுலின்ஸோட ஸ்டீராய்ட் அண்ட் விட்டமின்ஸ் வந்துட்டு பைண்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஆல்புமின், அப்புறம் ஆல்ஃபா ஆசிட் கிளைகோபுரோட்டீன், லிப்பர் ப்ரோட்டீன் அண்ட் குளோபுலின்ஸாக வரும். ஓகேவா? ஓகே. தென் மெசனைசல் டிசீஸ் சைட், லிவர் டிசீஸில் பிளாஸ்மா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். ரீனல் ஃபெயிலியர் அப்போது வந்துட்டு ப்ரோட்டீன் பைண்டிங் டிஃபர் ஆகும். எடிமாவில் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஹைட்ரோஃபிலிக் ட்ரக் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு நம்மளுக்கு தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த கான்செப்ட் வந்து டு நோ. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்துட்டோம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கும் பார்த்துட்டோம். ஸோ அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கரில் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் ஊற்றுறோன்னா we know 100 ml வாட்டரில் ஊற்றுறோன்ட்டு. பட் நம்ம பாடியில் how can we calculate that? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ml ஆஃப் வாட்டரில் நான் வந்துட்டு ஒரு 1 கிராம் வந்து NaCl போடுறேன்னா ஐ நோ ஒன் NaCl வந்துட்டு
1 கிராம் வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் இருக்குன்ட்டு. அதே NaCl ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரக்கோ ஏதோ ஒன்று எடுக்கிறேன்னா என் பாடியில் எவ்வளோ இருக்குன்னு எப்படி தெரிய முடியும்? அதனால தான் அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஒரு ஹைப்போதட்டிக்கல் வால்யூம் தான். நம்ம ட்ரக் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு நம்ம பிளாஸ்மா மெம்பரேனில் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ VD இஸ் ஈக்குவல் டு, அதாவது அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் எக்ஸ் பை சி, அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். ஜஸ்ட் நோ கான்செப்ட் 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வி நீட் டு நோ தட். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.